கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. வணக்கம். நான் இன்று பேச விழையும் தலைப்பு வருமானத்திற்கு அடங்கி செலவு செய்ய வேண்டியதன் அவசியம். எந்த ஒரு தனி மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன் வருமானத்திற்கு அடங்கி செலவு செய்வானேயாயின் அவனுடைய வாழ்வு சீரும் சிறப்புமாய் அமையும். துன்பங்களும் துயரங்களும் அவனுடைய வாழ்வில் அணுகவே முடியாது. ஆனால் எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் தன் வருமானத்திற்கு அதிகமாக செலவு செய்வானேயாயின் அவனுடைய வாழ்வில் மன நிம்மதி அகன்று துன்பங்களும் துயரங்களுமே மிஞ்சும். உதாரணத்துக்கு எடுத்துட்டோம்னா, ஒரு மனித வாழ்வில் பலவிதமான செலவுகள் ஏற்படுவதுண்டு. ஒரு குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான மாதாந்திர செலவுகள், ஒரு குழந்தையை படிக்க வைக்கும் செலவு, ஒரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கும் செலவு, எதிர்பாராமல் ஏற்படும் விபத்துக்களாலோ நோய்களாலோ ஏற்படும் மருத்துவ செலவுகள் என்று பலவிதமான செலவுகள் மனித வாழ்வில் ஏற்படுவதுண்டு. எந்த ஒரு செலவையும், எந்த ஒரு கஷ்டத்தையும், எந்த ஒரு இன்னலையும், எந்த ஒரு துயரையும் மனித வாழ்வில் எதிர்கொள்ள வேண்டுமே என்றால் மனித வாழ்வில் ஒரு மனிதன் சேமிப்பின் மகத்துவத்தை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இறைவனின் படைப்பில் மிகவும் அற்பமான உயிர் எறும்பு. மழை காலத்துல அதுக்கு சாப்பிடுவதற்கு பொருட்கள் தேவைப்படும். மழை காலத்துக்கு தேவையான உணவுப் பொருளை கோடை காலத்திலேயே அது புத்திசாலித்தனமாக சேமித்து வைக்கின்றது. ஒரு எறும்புக்கு இருக்கக்கூடிய அந்த சேமிக்கும் திறன், அந்த சேமிக்கும் அறிவு மனிதனுக்கும் தேவை. மனிதனுக்கு சேமிப்பின் மகத்துவத்தை எறும்பானது மிக அழகாக அறிவுறுத்துகின்றது. வள்ளுவன் மிக அழகாக கூறுகிறார், ஆகாறு அளவிட்டிது ஆயினும் கேடு இல்லை, போகாறு அகலா கடை என்பது வான்மறை. ஒரு பொருள் வரும் வழி சிறியதாக இருந்தாலும் கெடுதி இல்லை, ஆனால் அப்பொருள் போகும் வழி பெரிதாக இருத்தல் கூடாது என்று திருக்குறள் வலியுறுத்துகின்றது. ஒருத்தனுக்கு சம்பளம் ரொம்ப கம்மியா இருக்கலாம், ஆனா அதை பத்தி வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா அந்த சம்பளத்தை விட அதிகமாக அவன் செலவு செய்யக்கூடாது என்பதை வள்ளுவன் வலியுறுத்துகின்றார். உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் சம்பளம்னு வைத்துக் கொள்வோம். அவனுடைய சம்பளத்துல ஒரு 7,000 8,000 செலவு செய்து ஒரு 2,000 சேமிக்கலாம். ஆனால் அந்த 10,000 ரூபாய் மாத சம்பளத்தை விட 11,000 12,000 செலவு செய்து கடன் வாங்கி வட்டி கட்டி பொருட்களை வாங்கி செலவு செய்தால் அவனுடைய வாழ்வு சீரழிந்துவிடும். ஆகையால் எவன் ஒருவன் வாழ்வில் நிம்மதி வேண்டுமோ, மதிப்பு வேண்டுமோ, அவன் தன் வருவாய்க்கு தகுந்த செலவு செய்யும் குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதாங்க மன நிம்மதியுடன் வாழ்வதற்கான ரகசியம். இன்னொரு திருக்குறள்ல ரொம்ப அழகாக வள்ளுவர் கூறுகிறார், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உலப்போல இல்லாகி தோன்றா கெடும். ஒருவன் தன் வரவுக்கு ஏற்ப செலவு செய்யாமல் அளவில்லாமல் செலவு செய்தால் அவனுடைய வாழ்க்கையானது எப்படி இருக்குமா? பார்க்கறதுக்கு வேணா செல்வ செழிப்பா இருக்கும், அதே செல்வ செழிப்பா இருக்கிற மாதிரி காமிச்சுண்டு ஒண்ணுமே இல்லாம போயிடும் என்று வள்ளுவர் மிக அழகாக கூறுகிறார். இதை ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இந்த காலத்துல எங்க பார்த்தாலும் வங்கிகள் கூவி கூவி அந்த கிரெடிட் கார்டுகளை விற்பனை செய்கின்றன. ஒரு தேவைக்காக கிரெடிட் கார்டு மூலியமா ஒரு பொருட்களை வாங்குவதில் தவறு இல்லை. ஆனால் ஒரு ஆடம்பரத்திற்காகவும் ஒரு அந்தஸ்திற்காகவும் 4 பேர் நம்மளை மதிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆடம்பர பொருட்களை வாங்கி கடனில் வாங்கி அந்த கடனை கட்டுவதற்கு திண்டாடுகிறோம் பாருங்களேன். அது மிகவும் மோசமானது. தேவைகள் இருந்தால் பொருட்களை வாங்க வேண்டும், மற்றவர்கள் மதிக்கணும் அப்படின்ற எண்ணத்திற்காக பொருட்களை வாங்கக்கூடாது. புலியை பார்த்து பூனை சூடு போட்டுண்டது என்பது ஒரு பழமொழி. அது மாதிரி
ஆடம்பரமாக வாழ்பவர்களை பார்த்துவிட்டு அவர்களைப் போல் நாமும் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று கருதி தன் வருமானத்திற்கு அடங்கி செலவு செய்யாமல் கிரெடிட் கார்டுல பல பொருட்களை நம்ம வாங்கினோம்னா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் மதிப்பு இழந்து, மானம் இழந்து, மன நிம்மதி அகன்று 4 பேர் நம்மளை காரி துப்பும் அளவுக்கு நம் வாழ்வு அமைந்துவிடும். அதனால வள்ளுவர் கூறுவது போல் வருமானத்திற்கு அடங்கி ஒருவன் செலவு செய்தால் அவனுடைய வாழ்வு மன நிம்மதி பெற்று 4 பேர் மதிக்கிற மாதிரி சீரும் சிறப்புமாக அமையும். அதனால ஒரு ஆடம்பரத்துக்காகவோ ஒரு அந்தஸ்துக்காகவோ பொருட்களை வாங்காமல் தேவைக்கேற்ப பொருட்களை வாங்குவோம், வருமானத்திற்கு அடங்கி செலவு செய்வோம், ஊர் போற்ற உலகம் மெச்ச நம் வாழ்வை வாழ்வோம். நன்றி, வணக்கம்.